श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகத்தில் 23வது ஸ்லோகம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தூ அல்பமேதசாம், ஆனால் அற்பமதியுடைய தேஷாம் அவர்களுக்கு தத்பலம் அந்த பயன் அந்தவது முடிவுடையதாக, அந்தம் என்று சொன்னால் முடிவுடையது, அதுபோல அழிவுடையதாகவே இருக்கும். தேவயஜா தேவர்களை பூஜிப்பவர்கள் தேவான் தேவர்களையே அடைவார்கள். மத்பக்தா அபி ஆனால் என்னுடைய பக்தர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தர்களோ எனில் என்னையே அடைவார்கள் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு முக்கியமான கருத்து, இது எல்லாரும் மனசில் வாங்க வேண்டியது. ஏன்னு கேட்டால் இதில் இருக்கிற ஒரு நுணுக்கமான பொருள். என்ன பண்ணுறோம், இதர தேவதாந்தரங்களை தொழுவதாக இருந்தாலும் இதர தேவதாந்தரங்களோட அந்தர்யாமியும் பெருமாள் தான். அங்கே இருக்கிற என்ன காமான் ஆசைப்பட்டு என்ன கேட்குறோமோ அதையும் அந்த தேவதைகள் மூலமாகவே அவர்கள் அதை என்ன பண்ணுறார், அடைய வைக்கிறார். நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதற்கும் பரிசிரமப்படணும் இல்லையா, அவர்களையும் என்ன தொழ வேண்டும். அதை தான் அந்த மனசில் வச்சுட்டு தான் அந்தவத்து பலம் தேஷாம். அந்தவத் அப்படின்னு சொன்னால் அழிவுடையது, முடிவு உள்ளது. ஒரு இப்போ யார்கிட்டேருந்தோ ஒரு கிராண்ட் வாங்கிட்டு வரோம்னு சொன்னால், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு கிராண்ட் வாங்குகிறோம். கிராண்ட் எவ்வளோ கொடுப்பா, 2 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லை 2 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், 2 வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னால் கூட அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பைசா மறுபடியும் மேலே மேலே வராது. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரும். அப்படின்னா அந்த 2.5 லட்சத்துக்கு அப்புறம் மேலே கிடையாது. அப்போ என்னாச்சு, 2 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதோடு முடிஞ்சிடும், மறுபடியும் மீண்டும் மீண்டும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தொடர்ந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோம், மாதம் பிறந்தால் 10,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னா அது என்ன பண்ணோம், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த 60 வயசு சூப்பர் ஆனிவேஷன் 8.5 வரைக்கும் அது வந்துட்டே இருக்கும் இல்லையா. அது ஒரு சரியான உதாரணமா. அதுபோல் சாதாரணமாக இதர தேவதாந்தரங்களை ஏதோ ஒரு பலன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலன் அந்தவத்து, அது அழிவுடையது. என்ன கேட்டுக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாதியில் அது நின்று போயிடும், முடிஞ்சிடும் என்ன கேட்டாலும். ஏன்னா மோட்சம் மட்டும்தான் நிரந்தரமாக எப்பவும் இருக்கக்கூடியது. பாக்கியெல்லாம் எதை வேணும், ஒரு அடிகை வேணும், 2 சவரனில் வளை வேணும், இல்லாட்டி போனால் ஒரு கிரீடம் வாங்கிக்கணும் அப்படின்லாம் கேட்டால் அது எல்லாமே கொடுக்கப்படும், வாங்கி கொள்ளப்படும், கொடுக்கப்படும், வாங்கி கொள்ளப்படும். ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து பயனற்றதாக முடிஞ்சிடும். அதுபோல் ஆனால் எதை பண்ணுறோம், இதர தேவதாந்தரங்களை தொழும்பொழுது அந்த அது முடிஞ்ச உடனே அந்த தேவதைகளே போய் அடைவார்கள், அதுவே கிடைக்கும். ஆனால் மத்பக்தாக தானா பெருமாளை பற்றி அடையிறவர்கள், பெருமாளுடைய சிறப்பு என்ன பிரார்த்தனை செய்பவர்கள், பெருமாளுக்கே ஸ்ரத்தையாக அர்ச்சனை செய்பவர்கள் மத்பக்தா யாந்தி மாம் அபி. மத்பக்தாக அபி என்னுடைய பக்தர்களோ எனில் மாம் யாந்தி என்னையே அடைகின்றனர், என்னையே அடைவர்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவான் தேவயஜோ யாந்தி தேவர்களை பூஜிப்பவர்கள் தேவர்களையும், மத்பக்தாக யாந்தி மாம் அபி என்னுடைய பக்தர்களோ எனில் என்னையே அடைவர்கள். எப்படின்னு கேட்டால், அல்பமேதசாம் அந்தவஸ்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேஷதாம். அல்பமேதசாம் என்ன சொன்னால் தத்பவத், அது என்ன, அந்த பலன் எப்படி இருக்கும், அழிவுடையதாக இருக்கும்னு சொன்னார். இதை மாதிரி சிரமப்பட்டு வாங்கிறது
அல்பமேதசாம் அப்படின்னு சொன்னால் சிரமம் ஒன்றே ஆயினும் அழிவில்லாத பயனை தரும் பகவானை வழிபடுவது ஏற்புடையது. அழியும் பயனை தரும் தேவர்களை வழிபடுவதால் அற்பமதி உடையவரால் ஆகின்றோம் அல்லவா. அழிவுடையது அப்படின்னு சொன்னால் ஏதோ கேட்குறோம், இந்த இந்த மாதிரி வேணும், அது போல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அந்த கேட்டுக்கின்றது என்னது, அது பாதியில் நின்றுடும், கடைசி வரைக்கும் வராது. அப்போ கடைசி வரைக்கும் வரணும்னு சொன்னால் பகவானை வழிபடுவது ஏற்புடையது. ஸ்ரீமன் நாராயணனையே சரணம் என்று சொல்லி அவனிடத்திலே அவனுடைய திருவடி வாரத்துக்கே என்ன பூஜனங்களை செய்வது, அவனுடைய திருவடி வாரத்திலேயே மலர்களை சமர்ப்பிப்பது ஏற்புடையது. சிரமம் ஒன்றே ஆயினும் அழிவில்லாத பயனை தரும் பகவானை வழிபடுவது ஏற்புடையது. அழியும் பயனை தரும் தேவர்களை வழிபடுவதால் என்ன எப்படி இருக்கும் தெரியும் கேட்டால் அற்பமதி உடையவர்களாக ஆகிவிடுவோம். அதனால் இதை என்ன விட்டு மீண்டு வெளிவர வேண்டும் அப்படின்றது தான் பெருமாளுடைய கருத்து. ஆனால் இது பெருமாளுடைய கருத்து அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். நம்மளுக்கு வேணும் என்று சொன்னால், இதிலேருந்து வெளிவரணும் என்று சொன்னால் அதற்கும் பெருமாளுடைய அனுகிரகம் தேவை என்பதை மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.